அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஹசன். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசன், நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் உங்களுடைய உம்ராவுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு ஹசன்? அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நான் ஏற்கனவே ஹஜ்ஜி செஞ்சேன். அதனுடைய அனுபவமும் இதுவும் பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்ராவில் அந்த ஹஜ்ஜினுடைய விஷயங்கள், அந்த 4 விஷயங்கள், அதை உம்ராவுடைய 4 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லபடியாக நிறைவேற்றுறதுக்கு நல்லா உதவி செஞ்சோம். அதுக்கு பிறகு நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் உங்களுக்கு சாப்பாடு, அப்புறம் அந்த டீ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நல்லபடியாக ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்களா? ரொம்ப நல்லா ஏற்பாடு செஞ்சாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப சுக்ரியா. அப்புறம் மக்காவுடைய ஜியாரத்து, மதீனாவோட ஜியாரத்து எல்லாம் முழுமையாக கூட்டிகிட்டு போனாங்களா? எங்கெங்கே கூட்டிகிட்டு போனாங்க? மக்காவில் வந்து குகைக்கு கூட்டு அன்னை கத்திஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சாப்பாடு கொடுத்த அந்த குகை விஷயம் சொன்னாங்க, காமிச்சாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த சித்திக் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கெல்லாம் குடியிருந்த அந்த மறைஞ்சிருந்த அந்த விஷயங்களையும் சொன்னாங்க. அதே போல் அங்கே அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பல விஷயங்களை சொன்னாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நாங்களும் போய் பார்த்தோம். அப்புறம் ஹசன், இந்த கைடுடைய நடத்தை ஹாஜிமார்களோட எப்படி இருந்துச்சு? அதாவது கைடு வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி ஒத்தாசையாக இருந்தார். அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செய்வானா. சரிங்க ஹசன், இந்த ஸ்டார் உம்ரா சர்வீஸ் மூலியம் உம்ரா செஞ்சதின் காரணமாக உங்கள் மனசு முழுமை அடைஞ்சா, இல்லை ஏதாவது குறைகிற ஏதாவது இருக்கா? இல்லை, 100க்கு 100 எங்களுக்கு மனசு முழுமையாக இருக்குது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப சுக்ரியா. சரிங்க ஹசன், ரொம்ப ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.